Hi friends, இப்போ நான் பார்க்க போகிற டாபிக் லைப்ரரி மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராமில் ஒரு சூப்பரான ஒரு சின்ன ஒரு டெக்னிக் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆக்சுவலி இதில் என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ நம்ம ஒரு ப்ரோக்ராமில் லாகின் ஃபார்ம் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த லாகின் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா யூசர் நேம் அட்மின் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு இந்த ஸ்டாரில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாஸ்வேர்டு நான் ஷோ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நாம் வந்து ஷோ பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? எப்படி ஷோ பண்ணலான்னா, இங்கே வந்து ஒரு மவுஸ் நான் கர்சர் கொண்டு போகும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பாஸ்வேர்டு ஸ்டார்ஸ் எல்லாம் மாறிட்டு எனக்கு பாஸ்வேர்டு ஷோ ஆகணும். கர்சர் நான் வெளியே கொண்டு வரணும், ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஆகணும், பழையபடி ஸ்டாராக எனக்கு கன்வெர்ட் ஆகணும். சரிங்களா? இதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு நான் ஒரு லேபிள் ஒன்று எடுத்துக்கிறேன். பாருங்கள், அந்த லேபிளை கொண்டு வந்து இந்த இடத்துல நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இதோட ஆங்கர் பொசிஷனை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. டிஃபால்ட்டாக இருக்கிற ஆங்கர் பொசிஷனை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் என்ன பண்ணுறேன்னா நன் அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். இந்த லேபிளோட நேம் நான் என்ன பண்ணுறேன்னா ஷோ பாஸ்வேர்டு, ஷோ PASSWORD ஷோ பாஸ்வேர்டு அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஷோ பாஸ்வேர்டு மேலே நம்ம கர்சர் கொண்டு போகும்போது எனக்கு அந்த ஒர்க் நடக்கணும். ஸோ இந்த லேபிள் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதோட ஈவெண்ட்டில் போயிட்டு மவுஸ் ஹோவர் அப்படின்ற ஒரு ஈவெண்ட் ஒன்று இருக்கும். இதில் பாருங்கள், மவுஸ் ஹோவரை டபுள் கிளிக் பண்ணுங்கள். இதில் என்ன பண்ணுங்கன்னா, டெக்ஸ்ட் பாக்ஸ் 2ல் இருக்கிற பாஸ்வேர்ட் கேரக்டரை டாட் பாஸ்வேர்ட் கேர் ஈக்குவல் டு நல் ஸ்பேஸாக மாற்றிடுங்க. மேலே போகும்போது எனக்கு என்ன ஆகணும்னா, எனக்கு பாஸ்வேர்டு இல்லாமல் எனக்கு ஸ்டார் இல்லாமல் நல் ஸ்பேஸாக இருக்கணும். இதே என்னோட மவுஸை நான் வெளியே கொண்டு வரும்போது, அதான் மவுஸ் லீவ் ஈவெண்ட்டில் என்ன பண்ணுறேன்னா, மறுபடியும் பழையபடியே நான் என்ன பண்ணுறேன்னா அந்த கேரக்டரை ஸ்டாராக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், ஸ்டாராக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை சேவ் பண்ணிக்கோங்க. நான் ரன் பண்ணேன்னா எனக்கு இந்த ப்ராஜெக்டில் அது கரெக்டாக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ டிஃபால்ட்டாக ஒரு பாஸ்வேர்டு இங்கே நான் டைப் பண்ணியிருக்கேன். மவுஸ் நான் மேலே கொண்டு போகிறேன், ஆட்டோமேட்டிக்காக இங்கே எனக்கு ஷோ ஆகணும். சரிங்களா? 1 செகண்ட், நான் ஒரு சின்ன எரர் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். டெக்ஸ்ட் பாக்ஸ் 1க்கு நான் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலி நம்ம பாஸ்வேர்டு கேருங்கிறது டெக்ஸ்ட் பாக்ஸ் 2க்கு இருக்குது. ஸோ இது நம்ம போய்ட்டு டெக்ஸ்ட் பாக்ஸ் 2 அப்படிங்கிறத மாற்றிக்கோங்க. ஏன்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் 2ல தான் நம்ம பாஸ்வேர்டு போட்டிருக்கோம். 1ல் நம்ம எந்த ஒரு கண்டென்ட்டும் நம்ம டைப் பண்ணலை. ரன் பண்ணுங்கள். மவுஸ் மேலே கொண்டு போகணுன்னு அட்மின் வந்துச்சுங்களா, பார்த்தீங்களா? இப்போ சப்போஸ் நான் வேறு பாஸ்வேர்ட் டைப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், ஜோஸ் 1234 பாஸ்வேர்ட் டைப் பண்ணுறேன்னா அது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்களா. மவுஸ் மேலே கொண்டு போய் ஷோ பாஸ்வேர்டில் வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஷோ பாஸ்வேர்ட் ஆகும். வெளியே வந்தீங்கன்னா பழையபடி மாறிடும். இதுதான் வந்து ஒரு சிம்பிள் கான்செப்ட், எப்படி நம்ம பாஸ்வேர்ட் டெக்ஸ்ட் பாக்ஸை ஆர்டினரி டெக்ஸ்ட் பாக்ஸை கன்வெர்ட் பண்ணுறது, மறுபடியும் அது எப்படி பாஸ்வேர்ட் டெக்ஸ்ட் பாக்ஸை மாற்றுறது, ஒரு சிம்பிள் கான்செப்ட். ரொம்ப 2 லைனில் நான் இந்த ப்ரோக்ராம் போட்டிருக்கேன். இன்னும் இந்த ப்ரோக்ராமில் நம்ம அட்வான்ஸ் வீடியோஸ், நிறைய வீடியோஸ் நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த கம்ப்ளீட் ப்ராஜெக்ட்டை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்கள் சோர்ஸ் கோட் வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஏதாவது கொரிஸ் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், யூடியூப் சேனல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.